வணக்கம் சார், திருக்குட்டி காசு காஞ்சிபுரம். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் இயான் 2015 3 ஓனரு மேக்னா டைப்புன்னு சொல்லுவாங்க. அது பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ வந்துடும். 4 டயருமே நல்ல கண்டிஷனு. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸில் தான் ஒரு 6 மாதம் முன்னாடி ஒரு கஸ்டமர் கொடுத்தோம். இப்போ அவர் வந்து வேறு ஏதோ வண்டி எடுக்க போகிறேன்ட்டு சேல் பண்ணி கொடுக்குன்னு சொல்லியிருக்காரு. வண்டி பார்த்துலாம் வாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 17 நாள் கிட்ட ஆயிடுச்சு நாங்கள் வீடியோ பண்ணி. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பொங்கலுக்கு ஒரு 4 நாள் ஆஃபீஸ் லீவ் விட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டி ஒன்றும் வியாபாரம் இல்லை. என்கொயரி ஆகுதை தவிரல யாரும் வந்து இன்னும் வரல. வந்து பார்க்குறாங்க, கேட்டு போயிடுறாங்க. சரி, நமக்கு தான் அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே கேட்டால் ஒன்றும் வியாபாரம் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. இந்த வண்டி வந்து நம்ம கொடுத்த வண்டி தான், நல்ல வண்டி. இப்போ தான் கஸ்டமர் விட்டார், வாட்டர் வாஷ் கூட பண்ணல. சரி, ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ எடுத்து. அதில் வீடியோ எடுத்துகிட்டு அப்புறமா வாட்டர் வாஷ் பண்ணிக்கலான்ட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். இது வந்து ஒரு நல்ல வண்டி சார். இது பெட்ரோல் வேரியண்ட்டு. ஃப்ரண்ட்டு மட்டும் 2 பவர் விண்டோ வரும். பேக்கில் வந்து மேனுவல் தான். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கும்போது ஒரு ரேட்டு கொடுத்தோம். கஸ்டமர் வாங்கி ஒரு 20 ரூபா கிட்ட செலவு பண்ணியிருக்காரு. ஆனால் வாங்கி அவர் வந்து ஒரு 3000 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்காரு, அதிகமாக ஓட்டலை. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பக்கா கண்டிஷனு. மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மைலேஜ் கொடுக்குது. கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு 18 to 20 கொடுக்குன்னு நினைக்கிறேன். ஏசி வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். ஏசி சில்னஸ்ஸு, டயர் கண்டிஷன் எல்லாமே நல்லாயிருக்கு. ஒரு நீட் அண்ட் குவாலிட்டியான வண்டி. இன்டீரியர் அவுட்லுக் எல்லாம் நல்லாயிருக்கும். சீட்டு கவர் நல்லாயிருக்கும். இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும். ஏசி பக்காவாக இருக்கும். இந்த வண்டி வந்து ஏன் யாருன்னா விரும்புகிறோம், மிஸ் பண்ணாதீங்க. ஏனில் வந்து பார்த்தீங்கன்னா எரான் வரும், அது விலை கம்மி. இது வந்து ஏனில் வந்து மேக்னா டைப்பு கப்பா இன்ஜின் சொல்லுவாங்க. இது நல்ல மைலேஜ் கொடுக்கும், மெயின்டெனன்ஸும் கம்மி. ஸ்டெப்னியும் பார்த்தீங்கன்னா இருக்கு, அலாய் வீலு. ஸ்டெப்னி மட்டும் அலாய் வீலு, மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா சாதா அரிம வீல் தான். அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடம் மட்டும் லைட்டாக இந்த பம்பர்லேயும் இதுலேயும் வந்து ஒரு ஆட்டோக்கார் வேறு டச்சப் பண்ணிருக்காரு. நாங்கள் கொடுக்கும்போது நல்லா இருந்த வண்டி. இது நின்ன இடத்துல வந்து லைட்டாக தேய்ச்சிட்டு இருக்கிறாங்க. இது சின்னதாக ஒரு டச்சப் பண்ணிக்கலாம், இல்லை வேணா அப்படியே கூட ஓட்டிக்கலாம். வண்டியோட கிலோமீட்டர் பார்த்துலாம். கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 77,105 கிலோமீட்டர். 77,105 கிலோமீட்டர். நாங்கள் கொடுக்கும்போது 73 74 இருந்து. இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இன்ஜினை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வண்டி வந்து ஆடுது. உங்களுக்கு வந்து சவுண்டே கேட்குது, ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கும் இன்ஜினு. செட்டு வந்து நாங்கள் கொடுக்கும்போது பாடிச்சான்னு தெரில, இப்போ ஒர்க்கிங்கில் இருக்கிற மாதிரி தெரியல. பேனட் வந்து இன்ஜின் ரூம் பார்க்கலாம். வண்டி வந்து இன்ஜின் ஆடிட்டு தான் இருக்குது, ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் வந்த அளவுக்கு கேட்குது, ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கும் வண்டி.
இன்ஜின் வந்து பாருங்க, ஆடுறதே தெரியாது. ஆயில் சர்வீஸ் கூட பண்ணியிருக்காரு உங்களுக்கு, அந்த வேலையும் எதுவும் இல்லை. இன்ஜின் வந்து ஒரு நல்ல இன்ஜின் சார் இது. ஒரு நல்ல வண்டி. ஏசி ஆன் பண்ணி பார்க்கலாம், அதையும் பார்த்து சொல்லிடுறேன் உங்களுக்கு. நான் அவர் நல்லா இருக்குன்னாரு. ஏசி வந்து நல்லாவே இருக்கு. இந்த வண்டியோட டீட்டெயில் மட்டும் சொல்கிறேன் பாருங்கள். 2015 3 ஓனரு. இன்சூரன்ஸ் வந்து 6ஆம் மாதம் வரைக்கும் இருக்குது. எஃப்சி வந்து உங்களுக்கு 2030 தான் வரும். ஓனர் மட்டும் தான் 3 ஓனர். நல்ல வேலை ஒரு ஓனர் வந்து நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் அதே தேர்ட் ஓனர்லேயே ஓட்டியிருந்தனால இப்போது இது ஓரளவுக்கு வேல்யூவாக போகும். இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா அவர் கஸ்டமர் வந்து கேட்குறது 1,85,000 கேட்குறாரு. ஆனால் ஃபிக்ஸடு கிடையாது, நெகோஷியபிள் தான். ரேட் ஏன்னா கம்மி பண்ணி கொடுக்கலாம், பேசலாம். இது ஒரு ஆஃபீஸ் கமிஷனுக்காக வந்த வண்டி தான், இது எங்கள் வண்டி கிடையாது. நீங்கள் டேரெக்டாக பார்ட்டிக்கிட்டே பேசிக்கலாம். முடிஞ்சுன்னா எங்களுக்கு ஆஃபீஸ் கமிஷன் மட்டும் தான் தர மாதிரி இருக்கும். இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா மேக்னா, ஏன் மேக்னா ஏசி 2 பவர் ஸ்டேரிங்கு, ஃப்ரண்ட்டு 2 பவர் விண்டோ, பேக்கில் வராது. மைலேஜ் நல்லா கிடைக்கும் இந்த வண்டி. ஏசியும் பக்கா கூலிங்கு, டயரும் வந்து நல்லாவே இருக்குது, எதுவும் மாற்ற வேண்டியதில்லை. பாடி கிட்லாம் நல்லா இருக்குது. ஒரு வாட்டர் வாஷ் பண்ணிங்கன்னா பக்காவாகிடும். இந்த வண்டி யாரா தேவைப்படுற கான்டாக்ட் பண்ணுங்க. 1,85 கேட்குறாரு. 15 3 ஓனர். 1,85 கேட்குறாரு. ரேட் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி பேசலாம், ரொம்ப கம்மியாகாது. ஏன்னா நம்ம கொடுத்த ரேட் ஒன்றப்போ அவர் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 20,000 செலவு பண்ணியிருக்காரு. இப்போ வேணால் நம்ம கொடுத்த ரேட், அன்றைக்கி கொடுத்த ரேட் வேணால் ஓரளவு பேசி முடிக்கல. ஏன்னா இப்போ ஒரு நாள் ஓட்டினதுக்கு அந்த 20,000 தள்ளுபடி பண்ணாலும் இது ரேட்டு. வீடியோ போட்டு 17 நாள் ஆகுது. காரணம் என்னன்னா வண்டி வந்து வியாபாரம் இல்லை, நமக்கு தான் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கிடையாது. எல்லாமே ஒரு 4 நாள் நாங்கள் ஊரில் ஆஃபீஸ்லேயே விட்டு டூர் போயிட்டோம். ஸோ இந்த வண்டி யாருன்னா தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோ அடுத்தடுத்து கிடைக்கும். நம்மளது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி ஓரளவுக்கு 70-80% குவாலிட்டியான வண்டி தான் கொடுப்போம். அதனால் கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் முன்ன பின்ன அதிகமாக தான் இருக்கும். ஆனால் வண்டி வந்து உங்களுக்கு செலவு இல்லாமல் ஓடுற மாதிரி இருக்கும். இந்த வண்டி தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.